கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து தேவனுடைய முகத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பார்க்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலை வேளையில் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை, 7வது வார்த்தை, 8வது வார்த்தை, 9வது வார்த்தை, பக்கம் 290வது பக்கம், புதிய ஏற்பாடு. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் இந்த வேத பகுதிகளை பார்க்கும்படி வசனம் சொல்லுகிறது. இதை பார்க்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதை படிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கேட்டாலே நீங்கள் பாக்கியவான்கள், படித்தாலே நீங்கள் பாக்கியவான்கள், இதை தியானித்தாலே நீங்கள் பாக்கியவான்கள். வசனம் சொல்லுங்க, இதை வாசிக்கிறவனும் கை கொள்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்கிட்டத்திலையாவது ஒருத்தரிடத்துல தான் இந்த வேதத்தினுடைய பிரமாண புஸ்தகங்கள் இருக்கும். அதை வாசிப்பார்கள், எல்லாரும் கவனித்து கேட்பார்கள். வாசிக்கும் பொழுதே அவருடைய இருதயம் குத்தப்பட்டு கண்ணீரோடு கூட அழுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறார். யோசியா காலத்தில் வாசித்தார்கள். ராஜா இதோ ஆலயத்தினுடைய வாசலண்டை நின்று அதை கேட்டுக்கொண்டு இருந்தான். அது ஒரு சாமம் மட்டும் அந்த வசனங்கள் வாசிக்கப்பட்டது. எஸ்ரா புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தால் அவன் வேத ஆராய்ச்சியாளராய், வேத நிபுணனாய், வேதத்தில் மனதை பக்குவப்படுத்தினவனாய் இருந்தான், வேதத்தை பகுத்து போதிக்கிறவனாய் இருந்தான். இந்த பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இந்த வசனங்கள் பேசக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனங்கள் நம்ம கூட கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏசப்பா சொல்கிறார், என் வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்ட வார்த்தைகள். அது கேட்கிறவனையும் பேசுகிறவனையும் பார்க்கிறவனையும் அது கிரியை செய்து அவர் விரும்புகிற காரியத்தை செய்து முடிச்சுட்டு வரக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்கு. ஒருவேளை இதை நீங்கள் பேப்பரில் இருக்கிற வார்த்தைன்னு நினைக்கக்கூடாது. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. வேதம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இந்த வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது தேவனை நீங்கள் வாசிக்கிறீர்கள், தேவனை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். தேவனுடைய இருதயம் இந்த வசனத்தின் வழியாய் வெளிப்படும். வசனம் சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், இதை அந்நிய காரியமாய் நீங்கள் நினைப்பான் ஏன். இந்த வேதம் நமக்கு மகத்துவமானது. அது நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளது. வசனத்தை வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐசுவரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுவார்கள். இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தன்னுடைய அடுத்த வாரிசுக்கு, தன்னுடைய இளம் ஊழியக்காரனுக்கு, வரக்கூடிய சந்ததிகளுக்கு, வரப்போகிற கடைசி கால மக்களுக்கு பவுல் என்று சொல்லப்பட்ட தேவனால் பிரத்யோகமாய் அழைக்கப்பட்ட தேவ மனுஷன். தரிசனம் கொடுத்து அவனை கர்த்தர் அழைத்தார். வேதம் சொல்கிறது, முதல்ல 12 பேருக்கு தரிசனமானார், அப்புறம் அநேக அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார், 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு அவர் தரிசனமானார், அகால பிறவி போல கடைசியில் எனக்கும் அவர் தரிசனமானார் என்று பவுலடிகள் தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தை குறித்து அவர் எழுதுகிறார். பகலில், பட்ட பகலில் கர்த்தரை நான் தரிசித்தேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் பெற்ற தேவ ஊழியக்காரர் இந்த வேதாகமத்தில் 66 புஸ்தகத்தில் 13 இடங்களை நிரப்பின தேவ மனிதர் தான் பவுல் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர். அவர் எழுதின பகுதி தான் யாருக்கு எழுதினார்? அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். என் உடன் ஊழியக்காரனும்
என் குமாரனாகிய தீமோத்தேயுக்கும் தான் என்று சொல்லி சொல்லி அவர் எழுதுறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவர் எழுத போகிற அந்த ஆலோசனையுள்ள வார்த்தையை தான் இந்த காலை தியானத்திற்கு நாமும் தியானிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன எழுதுறாரு? போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே இந்த உலகத்துல உனக்கு மிகுந்த ஆதாயம். அப்ப மகனுக்கு என்ன சொல்றாரு? ஊழியக்காரனுக்கு என்ன சொல்றாரு? கடைசி கால சபைக்கு அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல போதும் என்கிற மனதோடு தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வதுதான் இந்த உலகத்துல உனக்கு ஒரு பெரிய ஆதாயம். அடுத்து சொல்றாரு, எதுவுமே நீ கொண்டுட்டு வரல, எதுவுமே நீ கொண்டுட்டு போறது கிடையாது, எல்லாமே இந்த உலகத்துல நீ விட்டுட்டு தான் போப்பார. அதனால நீ இந்த உலகத்துக்காய் ஓடுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, தேவனுக்காய் வாழ்வதில் தான் உனக்கு பிரயோஜனம் இருக்கிறது என்பதை அவர் அழகாய் இலகுவாய் தன்னுடைய குமாரனுக்கு எழுதுறாரு. பாருங்க, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், பணக்காரராக ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். ஆதலால் பண ஆசைக்கெல்லாம் நீ விட்டு விலகி ஓடிடு, இதை நீ செய்யின்னு சொல்லி அடுத்த மனுஷனுக்கு அழகாய் அவர் எழுதுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில், அதிகாலை வேளையில் வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிது என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த காலை தியானத்தில் தேவன் நம்மோடு பேசுகிறது, தேவ பக்தி தான் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் மிகுந்த ஆதாயம். நீ எவ்வளவுதான் இந்த உலகத்தில் வைத்திருந்தாலும் அது உனக்கு ஆதாயம் அல்ல. பவுலடிகள் பிலிப்பியர் புஸ்தகம் 1:21 எழுதுறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அழகா சொல்றாரு, இயேசுதான் எனக்கு ஜீவன், இயேசுதான் எனக்கு வாழ்வு, இயேசுதான் என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும். இந்த உலகத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆதாயம் இருக்கிறது என்றால் நான் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் செய்து நான் ஓட்டத்தை முடிச்சு பரலோகத்துக்குள்ள போறதுதான் எனக்கு ஆதாயம். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 4:3 தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார் என்று முதலாவது வசனம் சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்? தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி பார்க்கிறது. கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். நாம் நினைக்கிறோம், தேவன் என்னை காண்கிறாரா, என் பிரச்சனை அவருக்கு தெரியுமா, என் வேதனை அவருக்கு தெரியுமா, என் கவலை அவருக்கு தெரியுமா, என் தனிமை அவருக்கு தெரியுமா, என் பாடுகள் அவருக்கு தெரியுமா, என் பற்றாக்குறை அவருக்கு தெரியுமா, என்னுடைய சரீரத்தில் மறைவான இடங்களில் காணப்படுகிற பலவீனங்கள் அவருக்கு தெரியுமா, என்னுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் அவர் அறிந்திருக்கிறாரா, புரிந்திருக்கிறாரா என்று சொல்லி பல கேள்விகள் உங்கள் நடுவில் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய வாயில வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே மனிதன் இன்னதுதான் பேச போகிறான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலத்தின் கடைசி நாளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ இன்ன காரியத்தை தான் இந்த உலகத்தில் செய்வாய், செய்ய போகிறாய் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் மனுஷனை குறித்து அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. இந்த சங்கீதக்காரர் எழுதுறாரு, யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப முதலாவது நமக்கு தேவ பக்தி தேவைங்க. நீ பக்தியா இருந்தாலே கர்த்தர் உன் பிரச்சனைகளை எல்லாம் அவர் அறிந்து தெரிந்து அதிலிருந்து உனக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார். மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1105 மல்கியா புஸ்தகத்தில் அழகாய் அந்த பகுதியை எழுதின தீர்க்கதரிசி ஆகிய மல்கியா எழுதுகிற வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. 1105 2வது அதிகாரம் 15வது வார்த்தை. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் படைக்கும் பொழுது ஒரே ஒரு ஆதாமை அல்லவா படைத்தார். ஒருவனை அவர் நினைச்சிருந்தார்னா சூரியன் உண்டாகட்டும், சந்திரன் உண்டாகட்டும், நட்சத்திரங்கள் உண்டாகட்டும், பறவைகள் உண்டாகட்டும், ஊர்வன பரப்பன எல்லாம் உருவாகட்டும் என்று சொன்ன பொழுது ஒரு 10,000 மனிதர்கள் 5,000 மனிதர்கள் உருவாகட்டும் என்று சொல்லியிருந்தா உண்டாயிருப்பார்கள். ஏன்னா அவருடைய வாயில வார்த்தை இருக்கிறது, அது வல்லமையுள்ள வார்த்தை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கும். எல்லாவற்றையும் திரள் கூட்டமாய் உருவாக்கினார். நட்சத்திரங்களை எல்லாம் 1, 2 உருவாக்கல, எண்ண முடியாத நட்சத்திரங்களை வானத்திலே அவர் உருவாக்கினார். பறவைகளை, ஊர்வனவற்றை, பறக்கிறவற்றை, காடுகளில் சஞ்சரிக்கிற விலங்குகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் மனிதனை மட்டும், ஒருவனை மட்டும் அவர் உருவாக்கினார். அந்த ஒருவனை உருவாக்கினதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசி எழுதுறாரு.
வாசிக்கலாம் அந்த வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அவர் பார்த்து சொல்லியிருந்தார்னா 1,00,000 பேர் அன்னைக்கே வந்திருக்கலாமே, 10,00,000 பேர் அன்னைக்கே வந்திருக்கலாமே, நட்சத்திரத்தின கூட்டம் அன்னைக்கே வந்திருக்குமே. அவர் ஏன் ஒருவனை படைக்க வேண்டும்? ஏன் ஒரே ஒரு மனிதனை உருவாக்கி அந்த ஒரு மனிதனிலிருந்து ஒரு மனுஷியை ஏன் கொண்டு வர வேண்டும்? அந்த ஒரு மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த மல்கியா சொல்றாரு பாருங்க. எதற்காகவா? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. தேவன் ஏன் ஒருவனை படைத்தார்னா ஒரே பதில் தான், தேவ பக்தியுள்ள சந்ததி, தேவ பக்தியுள்ள பிள்ளைகள், தேவனை பற்றி கொள்ளக்கூடிய சுபாவம் உள்ள ஜனங்களை உருவாக்குவதற்குத்தான் கர்த்தர் ஒருவனை மட்டும் படைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப ஆதாமை படைத்ததனுடைய நோக்கம் என்ன? தேவ சந்ததி, தேவ பக்தியுள்ள சந்ததியை, தேவ ஜனங்களை, தேவ புத்திரர்களை, தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர்களை இந்த பூமியிலே உருவாக்குவதற்காகத்தான் கர்த்தர் ஆதாம் என்கிற ஒரு மனிதனை படைத்தாராம். அப்ப தேவன் படைக்கும் பொழுதே என்ன நோக்கம் வச்சிருந்தார்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை, தேவ பக்தியுள்ள பிள்ளைகளை, தேவனையே பக்தியாய் கொண்டிருக்கிற ஜனங்களை, தேவன் மேல் பற்றுதலாய் கொண்டிருக்கிற ஜனங்களை உருவாக்க வேண்டும் ஆதாம் மூலியமா என்பதற்காகத்தான் கர்த்தர் ஆதாம் என்கிற ஒரே ஒரு மனிதனை படைத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அதே பகுதியில் நீங்க தொடர்ந்து வாசித்தால் ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1053வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். 1053வது பக்கம் ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உன் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலத்திலே தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறதே. இங்கே கேட்கிறார் பாரு, எப்ராயிமை பார்த்து கேட்கிறார், எப்ராயிமே எனக்கு பிரியமான குமாரன் அல்லவா, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உனக்கு விரோதமாய் பேசினது முதல் என் இருதயம் உன்னை குறித்தே ஏங்கி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த எப்ராயிம் மேல கர்த்தர் ரொம்ப பற்றுதலாக இருப்பார். ஏன்னா எப்ராயிம் என்பது தேவன் என்ன பண்ணார், அந்த தேசத்தில் பழுக பண்ணினார், பெருக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு வச்ச பேர் எப்ராயிம். எப்ராயிம் என்பது பழுக்கத்தின் மகன், பெருக்கத்தின் மகன். இப்போ அந்த பேரை அவர் சொல்றாரு, எப்ராயிமே உனக்கு நான் என்ன செய்வேன், உன்னை நான் எப்படியெல்லாம் நான் கொண்டு வந்தேன், உன்னையும் ஒரு கோத்திரத்தில் ஒருவனாக கொண்டு வந்து சேர்த்தேனே, 12 கோத்திரத்தில் உன்னையும் நான் ஒரு நபராய் கொண்டு வந்து இணைத்தேனே. அடுத்து சொல்றாரு, யூதாவே உனக்கு நான் என்ன செய்வேன், எல்லாமே உனக்கு நான் செஞ்சிருக்கிறேனே, ஆனா நீ எப்படி இருக்கிற தெரியுமா, எனக்கு உன் பக்தி காலையில் காணும் மேகத்தை போல. காலையில பார்த்தீங்கன்னா மேகம் அழகழகா இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மேகம் இருக்கிற இடமே தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போல. விடிய காலத்தில் பனி அப்படியே ஜில்லுன்னு இறங்கும், ஆனால் 8 மணி 9 மணிக்கு அந்த பனி எங்கே போச்சு? நம்ம பக்தியும் அப்படிதான். ஆலயத்துக்கு வந்தால் நம்முடைய பக்தி பரவசம் பயங்கரம். 10 பேத்துக்கு நடுவில் ஜெபம் பண்ணுறப்ப நம்ம பக்தியினுடைய வேகம் பயங்கரம். பலர் பிள்ளைகள் பார்க்க நம்ம பக்தியின் வேஷத்தை தரித்து நம்ம அலைந்து கொண்டிருக்கிறோம். அழகா 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவத்தை அவர் எழுதுகிறார். 293வது பக்கம் வசனத்தை திருப்புவோம், தூக்கமெல்லாம் பறக்கட்டும், எல்லாம் எடுங்க. புதிய ஏற்பாடு 293வது பக்கம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன், பாருங்க எல்லாரும். எப்படி எனில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களா, தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமார்ப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். அடுத்த வாசனத்தை ரொம்ப மைனூட்டா பேனா இருந்தா கோடு போடுங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இருப்பாங்களாம், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்களாம். இதெல்லாம் கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னு எழுதியிருக்கு. பணப்பிரியர்,
எப்பொழுது பார்த்தாலும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். இந்த பணத்தை அங்கே கொடுத்து, அந்த பணத்தை அங்கே கொடுத்து, அதை வாங்கி இங்கே போட்டு, இந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் கொண்டு போட்டு, இந்த பேங்க்கில் எவ்வளோ தர்றேன், அங்கே கொண்டு எவ்வளோ தரேன், இதில் 7%, அங்கே 9%, அங்கே 12%, ஐயோ இங்கே 15%, இங்கே 4 வாங்கி அங்கே கொடுத்தா 9 ஆகும், இங்கே 9 வாங்கி அங்கே கொடுத்தா. இதெல்லாம் என்ன பிரியர்? பணப்பிரியர். பண ஆசை எல்லாத்தையுமே. இந்த பணம் இங்கே சும்மா தானே கிடைக்கும், அதை கொண்டு அங்கே போட்டால் அது கிடைக்கும். இந்த இடம் சும்மா தானே கிடைக்கும், விற்று இங்கே போட்டால் இதை கிடைக்கும். அப்படியே மனதை பணத்தின் மேலேயே லயிக்க விட்டு பணத்தை சம்பாதிப்பதற்கு பணப்பிரியராயும், அடுத்து தற்பிரியராயும், தனக்கு பிரியமாவே, தன் குடும்பத்துக்கு பிரியமாவே, தன் பிள்ளைகளுக்கு பிரியமாவே, தேவனுக்கு பிரியமாய் அல்ல, தனக்கு பிரியமா, தனக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்குமோ, தான் மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு தற்பிரியராயும், அடுத்த அகந்தை உள்ளவர்களாயும். அகந்தைன்னு என்னது? யாருக்கும் மதிக்கிறது கிடையாது, யாரையும் சட்டம் பண்ணுறது கிடையாது, யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது. அவங்களுடைய நடை உடை பாவனையே மிக வித்தியாசமா இருக்கும். அதான் அகந்தையோடு போகுது. இப்படியெல்லாம் அந்த கடைசி காலத்தில் இருப்பார்கள். தேவ பிரியராய் இருக்க மாட்டார்கள், சுகபோகமான பிரியராய் இருப்பார்கள். வேதம் சொல்லுது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது தேவ பக்தியினுடைய வேஷம் போட்டிருப்பாங்களா. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகான வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை பார்த்தாலே இவர்கள் பக்தியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய உடம்புல இருக்கிற அடையாளங்களை பார்த்தாலே பக்தியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய கைகளில் இருக்கிற அடையாளங்களை பார்த்தாலே நம்ம பக்தியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வெளித்தோற்றம் எல்லாம் பக்தி, ஆனால் உள் தோற்றம் எல்லாம் அது பக்தியை காண்பிக்காம வேறு ஒரு சுபாவத்தை காண்பிக்கிறது. வேதம் சொல்லுது, ஓனாய் ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு வருமா, நீ எச்சரிக்கையாயிருன்னு சொல்றார். உள்ள இருக்கிறது ஓனாயே, வெளியே இருக்கிற தோலும் அதனுடைய காரியமும் ஆட்டுத்தோளம், பசுமையான ஆட்டுத்தோல் மாதிரி இருக்குமா. ஏசப்பா சொல்லும் பொழுதே சொன்னார், உங்களை ஓனாய்க்குள்ளே நான் அனுப்புகிறேன், ஆடுகளாய் இருக்கிற உங்களை ஓனாய்க்குள்ளே நான் அனுப்புகிறேங்கிறார். அப்ப இந்த உலகத்துக்குள்ள தேவ பக்தியின் வேஷம் இருக்கிறது, ஆனா அவங்கள்ட்ட பரிசுத்தம் இல்லைங்க. வேதம் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும், கண்ணில், வாயில, மூக்குல, கையில், காலில், சிந்தையில், உணர்வுகளில், உணர்ச்சிகளில், உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் என்ன இருக்கணும்னு சொல்றாரு, உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பக்தி தேவனை தரிசிக்க வைக்காதுங்க. பக்தியா இருந்தால் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனா உண்மையாய் கர்த்தரை நம்ம தேடும் பொழுதுதான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். வெறும் பக்தியினுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு பார்த்தா பரிசுத்தவான் மாறி ஆக்டிவிட்டிஸ். வஸ்திரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சந்தை வெளிகளில் வந்தனங்களை நாடி ரபி போதகரே என்று அழைக்க நீங்க விரும்புறீங்களே, உங்களுக்கு ஐயோ, நீங்களும் பரலோகத்துக்குள்ள போக மாட்டீங்க, போறவனையும் விட மாட்டேங்கிறியே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே பாருங்க, வெளியில கல்லறை பார்த்தா ரொம்ப அழகா கிரேனைட் கல்லுங்க, அதுல பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கெல்லாம் பேரெல்லாம் பார்த்தா தோற்றம் மறைவு. அதுக்கு மேல நீதிமான் எப்படி ஓடுனான், அவர் நித்தியத்துக்குள்ள இளைப்பாருகிற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன் வசனம் அங்க இருக்கும். இளைப்பாறுதலுக்கு உட்பிரவேசித்தார்னு வசனம் இருக்கும். வசனத்தை பூரா கொண்டு போய் எங்க போட்டிருக்காங்க, கல்லறையில போட்டிருப்பேன். ஆனா உள்ள இருக்கிற ஆளு உண்மையிலேயே நல்ல போராட்டத்தை போராடினானா, உள்ள இருக்கிறவன் பரலோகத்தில் இருக்கிறானா, உள்ள இருக்கிறவன் இயேசுவுக்காக அடிச்சுவடாய் வாழ்ந்தானா, உள்ள இருக்கிறவன் இயேசுவுக்கு இரத்தச்சாட்சியாய் வாழ்ந்தானா, இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களை அவன் தரித்திருந்தானா, அவன் ஒரு நாளாவது இந்த பூமியில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினானா. ஆகான கூட்டு யோசுவா சொல்றாரு, ஜனங்கள் நடுவில, சபை நடுவில நீ தேவனை மகிமைப்படுத்து. ஆகானே, இஸ்ரவேல் வம்சத்தானே, தேவனுடைய எகிப்திலிருந்து புறப்பட்டவனே, ஜனங்கள் நடுவில நீ தேவனை மகிமைப்படுத்துன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், நான் மெய்யாகவே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் மகிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் என்னிடத்துல பாவம் இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது. நான் பாபிலோனிய சால்வையை இச்சித்து எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில வெள்ளி போலங்களை, வெள்ளிகளை திருடி இருக்கிறேன். தேவனுக்குன்னு யோசுவா பரிசுத்தம்னு சொன்னார், வெள்ளியெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம்னார். அந்த வெள்ளியை இவன் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிறான். அவனால தேவனை மகிமைப்படுத்த முடியலங்க. அவன் சொல்றான், என்னால மகிமைப்படுத்த முடியாது, நான் மெய்யாகவே பாவம் செய்திருக்கிறேன். அப்பதான் அவன் செஞ்ச ஒரு தப்புக்காக அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவன் குமாரர்கள், அவனுடைய குடும்பத்தார், அத்தனை ஆடு மாடு அத்தனையும் சப்சாடா கல்லெறிஞ்சு கொன்றார். பாருங்க, செய்யறது பாவம் ஒருத்தன், ஆனா அவன் வீட்டில் இருக்கிற குடும்பமே அழியுது. பாவம்
தொடர்ந்து பிடிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் நிழல் போல நம்மை தொடர்ந்து வரும். ஒரே ஒருத்தன் தான் பாவம் செய்வான், ஆனால் அந்த குடும்பமே பாவங்க. அவன் மனைவி ஒரு பாவம் செஞ்சிருக்க மாட்டான், பிள்ளைகள் ஒரு பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பாவுடைய பாவம் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளும். வேதம் சொல்லுது, இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். பாருங்க, அன்னைக்கே சாபம் கொடுத்துட்டாங்க, வார்த்தை கொடுத்துட்டாங்க. இந்த ரத்தம் பழி, இயேசுவின் ரத்த பழி என் மேலேயும் என் பிள்ளை மேலேயும் வரட்டும்னு சொல்லி நம்ம மூதாதையர்கள் கொடுத்த அந்த வாக்கு. பாவம் 4 தலைமுறை வருமா, 4 தலைமுறை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆசீர்வாதம் 1000 தலைமுறை வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இங்கே தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம், 94வது பக்கம். எல்லாரும் கொஞ்சம் காலை வேளையில வசனத்தை எடுத்து பார்க்கலாம். இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், இருந்தாலும் இந்த காலை வேளையில ஒரு ஆட்டை வாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, உணர்வுகளை தட்டி எழுப்புவதை நம்ம உணர முடியும். 94வது பக்கம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினான், அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிறது. எல்லாம் என்னதுதான் பாரு, எஸ்டேட் இங்கேருந்து அங்கே வரை என் தோட்டம் தான், இதெல்லாம் இத்தனை வீடு, அங்கே 4 வீடு இருக்குது, இங்கே 4 வீடு இருக்குது, இங்கே 4 ஃபேக்ட்ரி இருக்குது, இங்கே 10 கார் இருக்குது, இங்கே அப்படி இருக்குது, எவ்வளோ சவர நகை இருக்குது தெரியுமா, என் ட்ரெஸ் எத்தனை இருக்குது தெரியுமா. உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி வைத்திருந்தாலும், உலகம் முழுவதும் உனக்கே சொந்தமாக இருந்தாலும், தன்னைத்தான் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த வேதத்தில் ஒரு மனுஷனை ஆண்டவரே காண்பிக்கிறார். 101வது பக்கம், அதே லூக்கா புஸ்தகம் 101வது பக்கம், 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து என்னோடு பாருங்கள். 101வது பக்கம் இருக்கு, 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. திரளான பணம் கோடிக்கணக்கில் இருக்குனாலும் அது அவனுக்கு உயிர் அல்ல. அழகா சொல்றார் அங்க அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நிலம், தோட்டங்காடு விளைஞ்சு அப்படியே சும்மா விவசாயத்தில் அதிகமான செல்வ செழிப்பு வருது. ரைட். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். இவன் தனக்குள்ளதான் சொல்லி கொண்டான். தன்னுடைய விவசாயத்தில், தன்னுடைய வருமானத்தில் தனக்கு இருக்கக்கூடிய ஆஸ்தியை பார்த்து அவன் தனக்குள்ள சொல்லிக் கொள்றான், உனக்கு வேண்டிய அளவுக்கு இருக்குது, பூரிச்சு போ, குடிச்சு பூரிச்சிரு, உன் ஆத்துமாவுக்கு வேண்டியது எல்லாம் இங்கே இருக்குது, நிறைய இருக்குது, நீ நல்ல இளைப்பாரி புசித்து குடின்னு சொல்லி தன் ஆத்துமாக்குள்ளே தனக்குள்ளே சொல்லி கொண்டானா இவர் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். அப்போ அவன் நினைச்சது நிறைய ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருக்குது. அவனுக்கு கர்த்தர் சொல்றது, மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரே ஒரு வழியாக, ஒரே ஒரு முறை தான் இந்த உலகத்தின் வழியாக கிராஸ் பண்ணுறோம். எப்படி பார்த்தீங்கன்னா, சந்திரன் சூரிய கிரகணங்கிறப்ப ஒன்று சந்திக்கிறப்ப சொல்லுவாங்க, இன்றைக்கி சூரிய கிரகணம், இன்றைக்கு சந்திர கிரகணம். அது வருஷத்தில் பல மாசங்களுக்கு பின்னாடி ஒரு தடவை நடக்கும். இதுபோல் இந்த உலகத்தில் நம்ம கடந்து போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில் அழகா சங்கீதக்காரர் சொல்லிட்டாரு, 70 வருடம், பலத்தின் மிகுதினால் 80 வருடம். இன்னும் நீங்கள் தள்ளி போனீங்கன்னா ஆதியாகமத்தில் சொல்லிட்டாரு 120 வருடம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் முதல்ல 915, 930, 920, 900 இப்படி தான் இருக்கும். அத்தனை வருஷம் மனுஷன் வாழ்ந்தான். மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியில் பெருகிட்டுன்னு சொல்லி கர்த்தர் மனுஷனுடைய ஆயுசு காலத்தை குறைச்சு 120 என்று சொன்னார். ஆனால் சங்கீதக்காரராகிய மோசே எழுதும் பொழுது சொல்றாரு 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அப்போ அவ்வளோதான்.
70 வருஷம் தான் நிறைவானது. அதுக்கு மேல பலத்தின் மிகுதி இருந்தா 80. அதுவும் சஞ்சலமும் தவிப்பும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அதுவுமே பிரச்சனையான ஆண்டா இருக்கு. அந்த காலத்துல பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை சட்டம் பண்ண மாட்டாங்க, பல்லெல்லாம் கீழே விழுந்துரும், உருவம்லாம் குலைஞ்சு போயிடும், கைக்கு காலுக்கு ஸ்ட்ரென்த்னஸ் இருக்காது. பிரசங்கியில் எழுதுறாரு, வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து நித்திய வீட்டுக்கு போவதனாலே மனுஷர்கள் துக்கம் கொண்டாடுவதற்கு முன்பும் கீத வாத்தியத்தின் சத்தங்கள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்பு உன் இளம் வயதிலே தேவனை தேடு. அந்த வயதில் நீ தேடி பிரயோஜனமே இல்லை. உனக்கு இளம் வயதில் இருக்கிற மதிப்பு முதிர் வயதில் இருக்காது. நீ ஓடி ஆடி சம்பாதிக்கிறப்போ உன் பிள்ளைகளை உனக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை, நீ வீட்டில் பெட்டில் படுத்துக்கிட்டு கடைசி நாள் இருக்கிறப்ப அவங்க பேச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அற்பமாக பேசுவாங்க. அவங்க பேச்சே உன் இருதயத்தை காயப்படுத்தும். உன்னுடைய அவங்க நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் உன் இருதயத்தை ரணமாய் மாற்றும். நீ தூக்கி வளர்த்த பிள்ளை இன்னைக்கு தூக்கி எரிஞ்சு பேசும். உன் முன்னாடி வந்து அது நடந்து பேசும் பொழுது உன் இருதயம் சஞ்சலப்படும். அதனால தான் சொல்றாரு, அது கடைசியில் 10 ஆண்டு சஞ்சலமும் தவிப்புமாய் இருக்கும். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க வேதம் சொல்லுது, இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மதிகேடனே, இன்னைக்கே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமே, இன்னைக்கு ராத்திரியே ஓட்ட முடியுதே, நீ சேகரிச்சவைகள் ஓடினவைகள் சம்பாதிச்சவைகள் யாருக்கு சொந்தமாகும்? இன்னொரு ஆட்டம் இந்த வழியா நீ வர முடியுமா? அதனாலதான் உலகத்துல நீ தேய்ச்சி வச்சேன்னா பூச்சியும் துருவும் அதை கெடுத்துரும். உன் ஜீவன் உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்க உன் இருதயம் இருக்கும். அதனால பரலோகத்துல சேர்த்து வை, அது பூச்சியாவது துரும்பாவது அங்க போகாது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உங்க பரலோக பொக்கிஷத்துல எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறீங்க? பூமியில உங்க பேங்க்ல நிறைய அக்கௌண்ட் இருக்கும், உங்களுடைய பீரோல நிறைய சவரன் நகைகள் இருக்கும், பத்திரங்கள் இருக்கும். நீங்க சம்பாதித்தது இந்த பூமியில நிறைய இருக்கு. ஆனா பரலோகத்துல நீங்க என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க? நீங்க பரலோகத்துக்கு போறப்ப ஆத்தும ஆதாயத்தோடு போவீங்களா, அல்லது அநேகரை நற்வழிப்படுத்தி தேவனிடத்துல கொண்டு போய் வைரங்களா வைடூரியங்களா கோமேதங்களா ரத்தினங்களா நிறுத்துவீங்களா, அல்லது வெறுங்கையோடு மணவாளனை சந்திக்க நீங்க போவீங்களா? உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? நீங்க பரலோகத்துல ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவன் பரலோகத்துல அவன் கனத்துக்குரியவன். வேதத்துல நீதிமொழிகள் எழுதுறாரு, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள சுடர்களை போல பிரகாசிப்பார்கள். ஆத்துமா ஆதாயம் மிகவும் நல்லது. நமக்கு ஒவ்வொரு நாளும் விலையேற பெற்ற நாட்கள், ஒவ்வொரு நொடியும் நமக்கு விலையேற பெற்ற நொடிகள். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 2 இடத்தை நோக்கி தீவிரிக்கிறான். ஒன்று அவருடைய வருகையை நோக்கி தீவிரிக்கிறான், 2வது தன்னுடைய மரணத்தை நோக்கி தீவிக்கிறான். தினந்தோறும் நீங்க கல்லறையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாமலே காலையில் எந்திரிச்சு பல அடிகள் உங்க கல்லறையை நோக்கி நீங்க போறீங்க. 2வது உங்க மணவாளனை சந்திக்க நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை, நிஜம். இதுதான் வேதம் சொல்லக்கூடிய ஆழமான சத்தியம். தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டு இருக்கிறது. தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் குறைந்து கொண்டு இருக்கிறது. நம்ம அதை உணராதபடி நம்ம இந்த உலகத்துக்குரியதை எடுத்துட்டு போகாததை, பரலோகத்துக்குள்ள இந்த வெள்ளியும் பொண்ணும் வராதுங்க. வெள்ளியும் பொண்ணும் பூமிக்குரியது. பூமிக்குரிய எதுவும் பரலோகத்துக்குள்ளே வரவே முடியாது. நீ வச்சிருக்கிற எந்த ஒரு குண்டூசி கூட இந்த பூமியிலிருந்து நீ எடுத்துட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. அது இந்த குண்டூசி நுழையிற இடம் அல்ல, அங்க ஆத்துமா மட்டும்தான் உள்ள போகும். நீ செய்யற நன்மைகள் மட்டும்தான் அங்க வரும். அப்ப இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, மதிகேடனா வாழ்ந்து மதிகேடனா நம்முடைய ஓட்டத்தை முடிச்சா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய இழப்புக்குள் உட்பட்டு போயிடும். ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தன் இருந்தான், சம்பிரளமாய் அவன் உடைகளை உடுத்தினான். அவனுக்கு ஒரு சொடக்கு விட்டால் ஓடி வர்றதுக்கு பணிவிடை ஆட்கள் இருந்தார்கள். ஆனா ஒரு நாள் கூட அவன் கர்த்தரை நினைக்கல, தேடல. ஜீவன் தந்த தேவனுக்கு முன்பாய் அவன் முழங்கால் படியில, தனக்கு உயிர் கொடுத்த தேவனுக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாய் விழுகல, தேவனை மகிமைப்படுத்தல, மனம் போல வாழ்ந்தான். ஆனால் ஒரு பிச்சைக்காரனோ மனதளவில் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தான். 2 பேரும் ஒரு நாள் ஓட்டத்தை முடித்தார். ஒருவன் எங்க இருந்தான்? ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். ஒருவன் பாதாளத்துக்குள்ள அக்கினிக்குள்ள வேதனைப்பட்டான். தண்ணீர் கூட இல்லாத இடத்துல கொடிய வேதனையில் மாட்டிக்கொண்டான். நிச்சயமா இந்த 2 இடத்துல ஒரு இடத்துல எல்லா மனிதர்களும் போவாங்க தேவனுடைய பிள்ளைகளை. மத்திய 25 சொல்றாரு, எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாய் சேர்க்கப்படுவார்கள். அப்ப ஒரு கூட்டத்தை வலது பக்கத்திலையும் ஒரு கூட்டத்தை இடது பக்கத்திலையும் பிரிப்பார். வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, செம்மறி ஆடுகளே வாருங்கள், பிதாவினால் உங்களுக்காய் உண்டாக்கப்பட்டிருக்கிற இடத்துல வந்து வாசம் பண்ணுங்கள் சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு கூப்பிடுவாராம். இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற அக்கினி கடலுக்குள்ளே பங்கடைங்கள் என்று சபித்து தள்ளுவாராம். காரணம், நான் வியாதியா இருந்தேன் பார்க்க வந்தீங்களா, நான் தரித்திரத்தில் இருந்தேன் எனக்கு வந்து உதவி செஞ்சீங்களா,
நான் வியாதியில் இருக்கும் பொழுது, தாகமாக இருக்கும் பொழுது, ஒடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது, நெருக்கப்பட்டு இருக்கும் பொழுது என்னை விசாரிக்க வந்தீங்களா? கர்த்தர் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கல. பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 799 பக்கம், 799 பக்கம். பக்கத்தை சொன்னால் நீங்கள் வேகமாக எடுப்பதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். 799 பக்கம், பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியில் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு. நல்லா கவனிங்க, எத்தனை பேத்துக்கு பங்கிட்டு கொடுக்கணுமா? 7 பேத்துக்கா 8 பேத்துக்கு? அது கொடு. உன் ஆகாரத்தை கொடு, வசனத்தை கொடு, உன் ஜெபத்தை கொடு. ஆண்டவரை பத்தி 10 பேத்துக்கு 8 பேத்துக்கு சொல்லு. உன் ஆகாரத்தை கொண்டு போய் போடு. எதையாவது இந்த பூமியில நற்பலன்களை செய். நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியில எந்த ஒரு பொருளும் நமக்கு நிலையானது, சொந்தமானது கிடையாதுங்க. அதனாலதான் அங்க சொல்றாரு, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். நம்ம எண்ணத்தை கொண்டுட்டு வந்தோம், எண்ணத்தை கொண்டுட்டு போக போறோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் கண்ணியிலும் சோதனையிலும் அகப்படுவார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கு. வேலைக்கு போறேன்னு கர்த்தரை மறந்துடுறமே. பணம் சம்பாதிக்க போறேன்னு வேதத்தை மறந்துடுறமே. வேலைக்கு போறேங்கிறது ஜெபத்தையே விட்டுறமே. அப்ப எது உங்களுக்கு நஷ்டம்? அந்த வேலையின் நிமித்தம் நீங்க தேவனிடத்தில் இருக்கக்கூடிய உறவு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி வைத்திருந்தாலும் ஜெபம் இல்லாவிட்டால், பரிசுத்தம் இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்க இதயத்தை தயவு செய்து திறந்து கொடுங்க. இதயத்தை அடைத்து கொள்ளாதீங்க. நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? யாருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்கணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 49வது சங்கீதத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். தயவுசெய்து நீங்கள் வேதத்துக்கு வாங்க. 700வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 700வது பக்கம், பழைய ஏற்பாடு, சங்கீதம் 49 16ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து நீங்களும் அவைகளை பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிஜம் இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாதே. நமக்கு அடுத்தவன் பார்த்தா அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கிறான், இவன் வீடு வாங்கிட்டான், காடு வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய ஹையர் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க, அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடந்துருச்சு, அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. நம்ம மனுஷனோட தாங்க கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஆனால் நம்மளை படைச்ச தேவன் நம்மளை குறித்து வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசுங்க. அவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் யோசனைகள் என் யோசனைகளும் அல்ல. நான் உன்னுடைய நினைவை விட, யோசனையை விட பெரிதான காரியத்தை நான் வச்சிருக்கிறேன். பாருங்கள், ஒருத்தன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும், நீ உனக்கு நன்மையை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும், அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். கணம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இதைத்தான் நீதிமொழிகள்ல அழகா எழுதுறாரு. பிரசங்கியில் நீதிமொழிகள் அது இருக்கு. செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாயே வாசி. ஒரு சிங்கம் செத்து கிடக்குது, ஒரு நாய் நிக்குது. எதை பார்த்து பயப்படுவோம்? நாயை பார்த்து தான் பயப்படுவோம். ஏன்னா சிங்கம் செத்து போச்சு. அப்ப நாய் தான் சிங்கத்தையும் ரெண்டு உயிரோடு இருந்தா நம்ம முதல்ல எதுக்கு பயப்படுவோம்? சிங்கத்துக்கு தான் பயப்படுவோம். ஏன்னா அது பயங்கரமான விலங்கு. ஆனா அந்த பயங்கரமான விலங்குக்குள்ள இப்ப உயிர் இல்லைன்னா அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க மாட்டோம், அதை பயப்பட மாட்டோம். ஏன்னா அதை விட சின்ன மிருகமா இருந்தாலும் எது உயிரோடு இருக்கோ அதுக்கு தானே பயப்படுவோம். இங்க வா, வசனம் சொல்லுது, கணம் பொருந்தினவனா இருந்தாலும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறான். ஒருவேளை இந்த உலகத்துல வந்தனங்கள் இருக்கலாம், புகழ்ச்சி இருக்கலாம், பேர் புகழ் இருக்கலாம், அழகான வஸ்திரங்கள் இருக்கலாம், வீடுகள் இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், பின்னாடி பார்த்தா பட்டங்கள் போட்டிருக்கலாம். சில பேருடைய பின்னாடி பார்த்தா பேரை விட பட்டம் பெருசா இருக்கும். அவ்வளவு பெரிய தாவீதோட இருதயத்துல மதியன் இருந்துச்சுங்க. தாவீது என்ன சொல்லிட்டான்? அவ்வளவு பெரிய தேவ மனுஷன், ஒரு நிமிஷம் மதியனும். அவ்வளவு பெரிய மோசையோட இருதயத்துல மதியனும் இருந்துச்சுங்க. கண்மலையை பார்த்து பேசணுன்னே அடிச்சுட்டாங்க.
ஒரு நிமிஷம் தாங்க. மேலே இருந்து சீனாய் மலையில் இறங்கி வர்றேன். வர்றப்ப முன்னாடி தேவனிடத்துல நியாயம் பேசுறேன். நீர் கோபிக்கலாமா? நீர் கூட்டிட்டு வந்த ஜனத்தை இப்படி செய்யலாமா? நீர் கோபப்பட்டா என்ன ஆகிறது? இவன் புத்தி அவருக்கு சொல்லிட்டு கீழே இறங்கினான் பாரு. இவனுக்கு வந்துச்சே கோபம். ஒரு அடி அடிச்சு ஒரு நிமிஷத்துல கற்பனையை ஒட்டச்சு. சொற்ப மதியனும் மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கு உண்டாய். அருமையான தம்பி, தைலக்காரனை இந்த சொற்பம் ஒரு செத்த ஈ விழுந்தா அது கெட்டு நாரி போகப்படுமா? அது போல பேர் புகழ்ச்சியில கீர்த்தியில பேர் பெற்ற மனுஷனை சொற்ப மதியினமும் கெட்டு நாரி போகப்படும். சாலமோன் ராஜாவுக்கு ஞானத்துக்கு ஒப்பானவனே இந்த உலகத்துல இல்லைங்க. அவ்வளவு ஞானமுள்ள மனுஷனை. ஆனா கடைசியில போய் மோபாபியர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் கோயில்களை கட்டி அவனுடைய இருதயம் பின்மாற்றத்துல போய் தேவனை இருதயத்தை துக்கப்படுத்துறவனாய் சொற்ப மதியினம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இங்க வேதம் சொல்லுது, கணம் பொருந்தினவனை பார்க்காத. அவன் மதிகட்டவன். அவன் உலகத்துல எதுவுமே கொண்டு போறல. அவனு வெறுங்கையோடு இந்த உலகத்தை முடிக்க போறான். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து என்னோடு நீங்க பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 பேதுரு 1:24-25 பக்க நம்பர் 318, கடைசி பகுதி 318வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24-25. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. மாம்சம் எல்லாம் புல்லை போல. இங்க இருக்கிற நீங்க எல்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு அழகா இருந்தவர்கள். வாலிப வயதுல இங்க இருக்கிற வயது முதிர்ந்த தகப்பனார்லாம் இள வயதுல எப்படி இருந்திருப்பார்? இங்க உட்கார்ந்து இருக்கிற அருமையான வயது முதிர்ந்தவர்கள்லாம் இளம் வயதுல எப்படி இருந்திருப்பீங்க? அன்று என்னாச்சு? உங்களுடைய அழகெல்லாம், உங்களுடைய நடை உடை பாவனையெல்லாம் என்னாச்சு? மாறிடுச்சு. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதனுடைய மகிமை எல்லாம் புல்லின் மேல் இருக்கிற பூவை போலவும் இருக்கிறதா. எல்லாமே மாறும். பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். சிறு பிள்ளைகளாக இருந்தோம், ஓடி ஆடி விளாண்டான். இப்போ முதிர் வயது ஆனால் ஓட முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, பிறருடைய உதவி நாடுது. அப்போ மனுஷ வாழ்க்கை மாறும் தன்மையுள்ள வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாமே மாறும். இன்னைக்கு ஓடுறவன் ஆடுறவன்லாம் ஒரு காலத்தில் நடக்கவே முடியாது. கையை பிடிச்சி தூக்கிட்டு போகணும். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஓ இஷ்டப்படி போற, நாளைக்கு ஒருத்தன் உனக்கு எடை கட்டி விடுவேன், நாளைக்கு ஒருத்தன் கையை பிடிச்சி தாங்கி கொண்டு போகணும். பவுல் நிருபத்தை வாங்கிட்டு திமுறா குதிரையில ஏறினேன். எல்லா சபையை அடிச்சு நொறுக்கிறண்டான்னு சொல்லி ஏற்கனவே ஸ்தேவானை அடிச்சு பழக்கப்பட்டவன். அவன் புறப்பட்டான்ல, கீழே விழுந்தான். தூக்குறப்ப கைலாகு கொடுத்து தூக்குனார். அவனை 2 பேரும் தூக்குனான். கை பிடிச்சி தூக்கிட்டு போறான். 3 நாள் குருடன், 3 நாள் குருட்டுத்தனமே இருக்கான். அவனால முடியாது, பார்க்க முடியல. அவனுடைய திமிரு, ஆடபாடம், அவனுடைய அகம்பாவம், அவனுடைய எல்லா திமிரும் அங்க அடங்கி போச்சு. சகரியா 1 வருஷம் 10 மாதம் வாயை திறந்து பேச முடியல. வாய் ஒட்டிக்குச்சு. அவ்வளவு பெரிய ஒரு ஆசாரியன். விசுவாசத்துல குறைவா இருந்தா ஒட்ட வச்சு போடுவார். ஒட்டுறா மேல 4 நாளைக்கு ஓட்டு. 10 மாசம் நீ ஊமையா இருக்கிற. ஊமையனை பத்தி அவன்கிட்ட தான் போய் கேட்கணும், எப்படிடா வாழுது கரைச்சன். அவனை பார்த்துருப்பாங்க, என்ன தப்பு பண்ணானா வாயை ஒட்ட வச்சுட்டாரு. ஒரு நிமிஷம் தாங்க. மாம்சம் எல்லாம் புல்லை போல். நம்ம நினைக்கிற நடக்கிறவனு ஒரு வராத வியாதி வந்தா எல்லாரும் கைவிட்டு போயிடுவாங்க. உங்களை அன்பே, ஆறுயிரே, தங்கமே, வைரமே, வைடூரியமேன்னு கூப்பிடுறவங்களாம் உனக்கு வரக்கூடாத ஒன்று வந்தால் அவனை ரோட்டில் தூக்கி போட்டு போயிடுவேன். அதுதான் மாம்ச அன்பு. அதுதான் உலக அன்பு. வேதம் சொல்லுது, கணவனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு எல்லாம் மாயை. நீ அழகா இருக்கனால, நல்ல ஸ்திரகாத்திரமா இருக்கிறனால, நீ அவங்களுடைய தேவையை சந்திக்கிறதுனால உன்னை சுற்றி வர்றாங்க. இந்த அன்பு நிலையற்ற அன்பு, நிலையானது கிடையாது. ஒரே ஒரு அன்பு தான் நிலையான அன்பு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம்.